கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பிற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? சங்கீதம் 91:7 வாசித்தோமானால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? கர்த்தர் எவ்வளவு அன்பும் கிருபையும் உள்ளவர் பாருங்கள். 1000 10,000 துன்மார்க்கர் அழிந்து போகலாம், அக்கிரமக்காரருடைய வழி சரிந்து போகலாம், ஆனால் தேவ பிள்ளைகளோ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பார்கள். 1000 10,000 பேர்களை வியாதிகளும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் இயற்கை அழிவுகளும் விழுங்கி போடலாம், ஆனால் நீங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பிலே என்றென்றுமாய் நிலைத்திருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கரத்தில் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த சத்துருக்களோ எந்த பிசாசின் போராட்டமோ நம்மை நெருங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்வாராம்? பாதுகாப்பாராம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களை பாதுகாக்க வல்லமுள்ள தேவன் நீங்கள் அப்பா. எல்லா சத்துருடைய போராட்டத்திற்கும் வியாதிகளுக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாருங்க. எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.